வெல்கம் பேக் டு யாஷிகா vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆடி மாசம் நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது 2வது வார வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நாகத்தம்மன் கோயில என்னென்ன செஞ்சிருந்தோம்னு சொல்லிதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ரொம்பவே விசேஷமான இந்த கோயில்ல நம்மளும் ஒரு பார்ட்டிசிபேட்டா என்ன பண்ணியிருந்தோம் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நாகாத்தம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல இருந்து 5 வாரமோ ஒவ்வொரு வாரமா இந்த இந்த தெருவுல இருக்கவங்க ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி சேர்ந்து இந்த மாதிரி சாமிக்கு ஒரு பிரசாதம் வச்சு செய்யறது உண்டு. அந்த மாதிரி நம்மளையும் இந்த 2வது வாரம் செய்ய சொல்லியிருக்கோங்க. அதனால வெள்ளிக்கிழமை நம்ம காலையிலே ப்ரிப்பரேஷன் பண்ணோன்றதுக்காக நம்ம இன்னைக்கு பூஜையும் துளசி பூஜையும் செய்யணும் இல்லையா, வீட்டுல பூஜையும் செய்யணும்ன்றதுக்காக பின்னாடி நம்ம கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சமையல் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேலதான். என்ன செஞ்சதை பத்தி நீங்க கண்டினியூவா பாருங்க. நான் துளசி பூஜை செய்யறதுக்காக அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா ஈவினிங்காவும் துளசி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல பூஜை செஞ்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போனோம். அதனால நம்ம இந்த ப்ரிப்பரேஷன்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆடி மாசம் எல்லா கோயிலுமே ரொம்ப விசேஷமா தான் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சது இல்லை. இந்த மாதிரி நம்ம கோயிலுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தது இதுதான் முதல் முறையா செஞ்சாலும் ரொம்ப திருப்தியா தான் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல விதமாவே வந்துருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்கணும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப பயத்துலதான் செஞ்சிருந்தேன், எப்படி வருமோ சாமிக்கு செய்யறதுன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இது ஃபர்ஸ்ட் முறையா செஞ்சிருந்தாலும் நல்லபடியா வந்ததுன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட நம்ம பூஜையும் நம்ம ஒரு 5:30 மணிக்கு அந்த துளசி பூஜை செஞ்சு முடிச்சுட்டு கோயிலுக்கும் கிளம்பிட்டோங்க. நம்ம அன்னைக்கு ஒரே பதட்டத்துல இருந்தோம். ஏன்னா முதல் முறையா செய்யறதால அதனால நிறைய நம்ம ஷூட் பண்ண ரொம்ப கம்மியா தான் வீடியோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த நாகாத்தம்மன் கோயில் ரொம்பவே விசேஷமா செய்வாங்களாங்க. அதோட இந்த 5 வாரம் செய்யறதோட கூழ்வார்த்தலும் நடந்து முடிஞ்சது நேற்று தான், ஞாயிற்றுக்கிழமை. அதோட ஆணிப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா செய்வாங்களாம். நீங்க யாராவது நியர்பை ஐயப்பனாங்கல் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா கலந்துக்கோங்க. இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு நல்லாவே விசேஷமா இருக்குங்க. நானுமே இதுதான் முதல் முறையா பார்க்க போறேன் எப்படி செய்யறாங்கன்றத பத்தி. ஆடி மாசம்னாவே அம்மனுக்கு ரொம்ப விசேஷம்னுவாங்க. அதே மாதிரி எல்லா கோயிலுங்களுமே கூழ் வார்த்தலும் பொங்கல் வைத்தலும் நம்மளுக்கு வேண்டுதலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி பொங்கல் வச்சு நிறைய வேண்டுதல்கள் செய்வாங்க. அந்த மாதிரி எங்களுக்குமே பழக்கம் இருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலே போட்டிருப்போம், குலதெய்வ கோயிலுக்கு ஆடி மாசம் போயிருந்தோம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை பாக்குறவங்க உங்க குலதெய்வ கோயில் என்ன என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுடைய குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயும் சொல்லியிருப்பேன். வெட்டுவானம்மன் கோயில்ல எங்களுடைய குலதெய்வம், அதாவது எந்த ஏரியா பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல இருக்கிற பள்ளிக்கொண்டால தாங்க இந்த கோயில் இருக்கு. நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க. இந்த ஆடி மாசம் பயங்கர விசேஷமா இருக்குங்க. நாங்களுமே போனோம்னு சொல்லி இருக்கு. அது எப்போன்றத பத்தி நீங்க அடுத்தடுத்த vlogல கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆடி மாசத்துல காவடி எடுக்கிறது உண்டு, பரணி காவடி எடுப்பாங்க. அதனால ஊருக்கு போறதும் இருக்கு அடுத்த பிளான்ல. அதோட வீடியோவும் வரும், கண்டிப்பா பாருங்க. நம்ம லாஸ்ட் இயரும் ஃபர்ஸ்ட் வருஷமா எடுத்திருந்தோங்க. இது பாத்தீங்கன்னா 2வது வருஷமா நம்ம காவடி எடுக்க போறோம். அம்மனுக்கு எப்படி இந்த ஆடி மாசம் விசேஷமா இருக்கோ அதே மாதிரி நிறைய பேர் வீட்லயும் கூழ் வார்த்தல் இந்த மாதிரி கூழ் செஞ்சு வீட்டுல எல்லாருக்குமே கொடுக்கறது உண்டு. அந்த மாதிரி இங்கேயுமே பாத்தீங்கன்னா கூழ் வார்த்தல் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிருந்தாங்க. வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல அங்க ஊத்திட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்களாம். அந்த ஒரு விசேஷமும் இங்க செஞ்சிருந்தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த பதிவு உங்களுக்கு திங்கட்கிழமை நான் உங்களுக்கு போடுறேன்.
ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்த்தல் நடந்தது. அதே மாதிரி உங்க ஊர்ல கிட்டயும் வந்து இந்த மாதிரி கூழ் வார்த்தல் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. பெண் தெய்வங்களான எல்லா தெய்வங்களுக்கும் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப விசேஷமா செய்வாங்க. அதே மாதிரி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் அடுத்தடுத்து வருங்க. அது எல்லாமே வந்து செய்யும் போது அந்த மாசமே முடியறதே நமக்கு வந்து ரொம்ப கவலையா தான் இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா ஒரு 5 வாரம் வந்து தொடர்ந்து இந்த ஆடி மாசம் வைக்கிறதுன்னும் போது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி ஆடி மாசத்துல வந்து பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போற வழக்கமும் இருக்கு நமக்கு. ஆனா இந்த வருஷம் போறோமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா வந்து நம்மளுடைய கார் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. அது முழுசா ரெடி ஆயிடுச்சுன்னா தான் நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியும். ஏன்னா ஃபேமிலியா போறதால அதுவும் சீக்கிரமா இந்த நாகாத்தம்மன் அருளோட சீக்கிரமா நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயில்ல வந்து இந்த அபிஷேகம்லாம் செஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்திருந்தோம். அதோட வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா விதமான அபிஷேகமும் முடிஞ்சு நல்லபடியா இந்த 5 வாரங்கள் நல்லபடியா வந்து ஒவ்வொரு பூஜையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோங்க. மனசு முழுவதும் நல்ல திருப்தியா வந்து இந்த வழிபாடுகள் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதல்கள் வச்சு அது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல்களும் வந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த இவ்வளவு சின்ன கோயிலா இருந்தாலும் இங்க பொங்கல்லாம் வச்சு ஆடி மாசத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்யறது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல வந்து ஒரு 5-6 பேருக்கு வந்து இல்ல ஒரு 10 பேருக்கு நம்மளால எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு வந்து இந்த பிளவுஸ், மஞ்சள், குங்குமம், வளையல் இந்த மாதிரி வச்சு கொடுக்கறது வழக்கமா ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செய்யறது ரொம்ப நல்லதாங்க. யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கோ கண்டிப்பா சொல்லுங்க. அதோட நானுமே பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லா வேலைகளும் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேங்க. அதாவது பூஜை சாமான் எல்லாமே கழுவி வச்சுட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கலசம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால அந்த கலசத்துக்குள்ள என்னென்ன வைக்கணுமோ ஆல்ரெடி உங்களுக்கு தனியா பதிவுலயே ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். இதுலயும் வந்து சொல்லிடுறேங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மா இலை தான் கிடைக்கல, அதனால வேப்பலை வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி இது உள்ள என்னென்ன போடணும்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், அந்த 1 ரூபாய் காயின், அதோட பாத்தீங்கன்னா ஜவ்வாது, பன்னீர், இது எல்லாமே போடணும். எலுமிச்சம்பழம் இருந்தாலும் அதுல போட்டுக்கலாங்க. இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து தேங்காய் வச்சு நம்ம வந்து கலசமா நிரந்தர கலசமா வச்சு வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஆடி மாசம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரலட்சுமி நோம்பு வருது இல்லையா? அந்த வரலட்சுமி நோம்பு ஒரு சில பேர் செய்வாங்க. நம்மளும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரா வந்து செஞ்சிருந்தவங்க வீட்டுல ரொம்ப விசேஷமாவும் செஞ்சிருந்தோம். எங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சான்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதி அளவு நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். ஒரே வேண்டுதல் வச்சு செய்யற ஒவ்வொரு பூஜையும் வந்து நல்லபடியா நடத்தி கொடுப்பாங்க, நல்லபடியா நடக்கும்னு சொல்றது அது வந்து நிஜம்தான் சொல்லி நானுமே வந்து இப்போதாங்க புரிஞ்சுட்டேன். ஏன்னா ஒரே வாட்டி எல்லா வேண்டுதலும் வைக்காம நம்மளுடைய வேண்டுதல் வந்து இத்தனை நாள் செய்யறோம், இத்தனை வேண்டுதல் வந்து ஒரே வேண்டுதல் வச்சு செய்யும் போது அது கண்டிப்பா நடக்கும்ன்றது எனக்குமே வந்து புரிஞ்சுதுங்க. நீங்க அந்த மாதிரி யாராவது செஞ்சிருக்கீங்களான்றத மறக்காம சொல்லுங்க. ஆடி பூரத்துக்கு நம்மளால முடிஞ்சது என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா கோயிலுங்களுக்கு இந்த வளையல்கள் வந்து கொடுக்கலாங்க. வளையல் வாங்கி கொடுத்தோம்னா அந்த வளையல்கள் வந்து அந்த சுவாமி கிட்ட வச்சோ இல்ல சாமிக்கோ வந்து அன்னைக்கு வந்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வளையல்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு ஜாக்கெட் பிட் அந்த மாதிரி வைக்கலனாலும் வெறும் வளையல், இந்த மஞ்சள், குங்குமம் இது மட்டும் கூட கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோயில்ல வந்து பிரசாதங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதும் அது அந்த கோயில்கள்ல ஒரு சில வேலைகள் எடுத்து செய்யறது இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே விசேஷமா தாங்க இருக்கும். இந்த கோயில்கள்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. நானுமே இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நல்லபடியா வந்து நமக்கும் மனசு திருப்தியா செய்யும் போது நல்லதே நடக்கும்னு நம்பிக்கை செஞ்சு பார்க்கலாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து முதல் முறையா தான் இந்த வந்து வெஜ் ரைஸ் மாதிரி செஞ்சிருந்தோம். 3 கிலோ போட்டு நானும் எங்க ஃப்ரெண்டும் வந்து செஞ்சிருந்தோங்க. நல்லபடியா வந்திருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால முழு திருப்தியா வந்து ஏன்னா செய்யறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த அம்மனை வேண்டிதாங்க செஞ்சிருந்தோம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு.
அதனால நல்லபடியா வந்திருக்குன்னு நான் மனசு திருப்தியா நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல கூழ் வார்த்தல் வந்து வீட்டுல நிறைய பேர் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த மாலையில பொழுதுல வந்து படையல் போடுறது அந்த மாதிரி பழக்கம் இருக்கு அப்படின்றத எந்த மாதிரி நீங்க எல்லாம் போடுவீங்கன்றத பத்தியும் சொல்லுங்க. இது வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து செஞ்சது கிடையாது. கூழ் வார்த்தல் வீட்டுல வந்து செஞ்சதில்லை. ஆனா ஊர்ல பாத்தீங்கன்னா மாமியார் அவங்க செய்வாங்க. அப்ப போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்றது உண்டு. அவங்க செய்யற நேரத்துக்கு நம்மள கூப்பிட்டாங்கன்னா அப்ப போயிட்டு நம்ம செய்யறது உண்டு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து போயிட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லா வேலைகளும் நம்மளும் ஹெல்ப் தான் இருக்கும். மற்றபடி அங்கேயும் பாத்தீங்கன்னா கூழ் வார்த்தல் நடக்கும். இதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல தான் எடுத்துட்டு போயிட்டு ஊத்துவாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பெருசா படையல் போடுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல. அதாவது மாலை பொழுதுல போயிட்டு திரும்ப சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு போயிட்டு கோயில்கிட்ட வச்சுட்டு அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி பழக்கம் தான் நம்ம இதுல இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி செய்வீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. அதோட கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆலம் கரைச்சிட்டு சுவாமிக்கே வந்து திருஷ்டிக்கு எடுத்துட்டோங்க. நல்லபடியா அந்த 2வது வார பூஜை வந்து நாங்க செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம செஞ்ச ஸ்டார்டிங் தான் பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இந்த பிளாட்ல ஒரு 6 பேர் வீடு இருக்கு. எல்லாருமே கலந்துகிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதை தலைமை எடுத்து செய்யறவங்க. அதனால நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது எல்லாருமே ஒண்ணு கூடி செய்யற ஒவ்வொரு விசேஷமான பொழுதும் வந்து விசேஷங்களும் வந்து நல்லபடியா நடக்குதுன்னும் போது நமக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த வார பூஜை நல்லபடியா நடந்ததுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வார பூஜையும் நடந்து வந்துட்டு இருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான் ஆடிப்புறத்து அன்னைக்கு கண்டிப்பா இங்க இருந்தேன்னா லைவ் போடலான்னு தான் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி அந்த அம்மன் அருள் கிடைக்குதுன்னு. நீங்களும் உங்க வேண்டுதலை கண்டிப்பா வைங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. நானுமே இந்த கோயில்ல வந்து வேண்டிட்டு உங்களுடைய வேண்டுதல் நடக்குதா இல்லையான்றத பத்தியும் வந்து நம்ம பார்க்கலாங்க அடுத்தடுத்த வீடியோல. ஏன்னா இங்க வெள்ளிக்கிழமை பூஜையும் வந்து நல்லபடியா வாரம் நடக்கும். கண்டிப்பா நீங்களும் கலந்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும் நானுமே வேண்டிக்கிறேங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.